அந்த காம்பனண்ட் வந்து ட்ரா பண்ணி முடிச்சிட்டேன். இந்த காம்பனண்ட்டு. இப்போ அடுத்த காம்பனண்ட் வந்து ட்ரா பண்ணுறதுக்காக இந்த காம்பனண்ட் தான் அடுத்து ட்ரா பண்ணணும். அதை வந்து தனியாக ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த காம்பனண்ட்டுக்கான டைமென்ஷன்ஸை வந்து எடுத்துக்கிறேன். இப்போ அதில் சின்ன ஸ்டெப் இருந்தது, அதோடைய அவுட்டர் டேயா வந்து எடுத்துக்கிறேன். அடுத்து அதோடைய ஃபுல்லாக ஒரு ஹாலோவாக மேலே வந்து போயிருந்தது, அதோடைய அவுட்டர் டேயா வந்து எடுத்துக்கிறேன். ஃபஸ்ட்டு சின்ன ஸ்டெப்பு இருந்ததோடைய ஹைட் வந்து அளந்துக்கிறேன். அதான் வந்து கீழே உள்ள பார்ட்டு கூட மீட் ஆகும். ஸோ இப்போ வந்து அதோடைய ஹைட் வந்து எவ்வளோ அப்படின்றத வந்து எடுத்துக்கிறேன். ஸோ ஜஸ்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, அந்த காம்பனண்டோடைய மேலே ஒரு சின்ன ஸ்டெப் இருந்தது, அதோடைய டயாமீட்ரு எவ்வளோ அப்படின்றத மெஷர் பண்ணிக்கிறேன். அடுத்து அந்த காம்பனண்டோடைய ஸ்டெப்பில் உள்ள திக்னஸ் எவ்வளோ அப்படின்றத நான் வந்து மெஷர் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு அதுக்கு மேலே ஒரு டேப்பரான ஒரு ப்ரொஃபைல் இருந்தது, அதோடைய சைஸ் டாப்பில் வந்து அதோடைய ஹைட், இன்னும் மேலே வந்து ரொம்ப டேப்பராக ஒரு சின்ன ப்ரொஃபைலு, அதோடைய இன்னர் சைஸ் அண்ட் அவுட்டர் டயாமீட்ரு எவ்வளோ அப்படின்றத நான் மெஷர் பண்ணிக்கிறேன். இப்போ அந்த செக்ஷனுடைய டோட்டல் ஹைட்டு எவ்வளோ அப்படின்றத நான் தனியாக வந்து மெஷர் பண்ணிக்கிறேன். ஃபைனலாக அந்த ஓவரால் அந்த காம்பனண்டோடைய ஹைட் எவ்வளோ அப்படின்றத வந்து நான் மெஷர் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த சைஸஸ் எல்லாம் வந்து இருந்துச்சுன்னா அந்த காம்பனண்ட்டை வந்து ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு நான் அந்த காம்பனண்ட்டை வந்து ட்ரா பண்ண வந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். இப்போ எவ்ரி காம்பனண்ட் வந்து இது மாதிரி ட்ரா பண்ணுறீங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டே நீங்கள் அந்த ஃபைலை வந்து சேவ் பண்ணிவிட்டு நீங்கள் ட்ரா பண்ணுறது தான் உங்களுக்கு வந்து சேஃப். இன்கேஸ் வந்து பவர் கட் ஆயிடுது அப்படின்னா, அந்த ஃபைல் வந்து நீங்கள் லாஸ்ட்டாக என்ன செக்ஷன் வரைக்கும் நீங்கள் ட்ரா பண்ணியிருந்தீங்களோ அது வரைக்கும் வந்து சேவ் ஆகிட்டுருக்கும். ஸோ நான் மெஷர் பண்ணதுக்கு ஏற்ற மாதிரி டைமென்ஷன்ஸை வந்து இப்போ நான் வந்து அந்த காம்பனண்ட்டுக்கு வந்து கொடுக்குறேன். இன்னர் டயாமீட்டர் பார்த்தீங்கன்னா 13 mm இருந்தது. அந்த சின்ன ப்ரொஜெக்ஷனோடைய இது பார்த்தீங்கன்னா 1 mm தான் திக்னஸ் இருந்தது. ஸோ 1 mm வந்து வச்சுக்கிட்டேன். அடுத்து அந்த காம்பனண்ட்டோடைய அவுட்டர் டயாமீட்டர் பார்த்தீங்கன்னா 18 mm இருந்தது. ஸோ 18 mm வச்சுக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு அதோடைய ஹைட்டு 10 mm இருந்தது. அதை 10 mm வச்சுக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு அதோடைய ஹைட்டு 89 mm இருந்தது. சின்ன ப்ரொஃபைலோடைய இது 89 mm வச்சுட்டேன். அடுத்து ஒரு சின்ன ப்ரொஜெக்ஷன் இருந்தது, அதோடைய ஷேப் வந்து ட்ரா பண்ணிட்டேன். இப்போ அதோடைய அவுட்டர் டயாமீட்டர் வந்து எவ்வளோ இருந்தது அப்படின்றத வந்து இப்போ நான் ஃபிக்ஸ் பண்ண போகிறேன். ஸோ அந்த அவுட்டர் டயாமீட்டர் வந்து ஜஸ்ட்டு நான் பிக் பண்ணும்போது அந்த இது கரெக்டாக வரல, இப்போ கரெக்டாக வருது. ஸோ 26 mm இருந்தது, அதை வந்து நான் வச்சுக்கிட்டேன். இப்போ டைமென்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா எனக்கு பெரிய சைஸாக இருந்து அப்படியே கொஞ்சம் கொலாப்ஸ் ஆகிட்டே இருக்குது. எனக்கு கரெக்டாக தெரியல, விசிபிள் தெரியல. அதனால் வந்து செட்டிங்ஸில் வந்து நான் போய் அதை வந்து மாற்றிக்கிறேன். ஃபாண்ட்டோடைய சைஸஸை வந்து மாற்றிக்கிறேன். ஒரு 3 mm மட்டும் இருந்தால் போதும் அப்படின்ற மாதிரி ஃபாண்ட்டோடைய சைஸ் மட்டும்தான் மாற்றினேன். ஏரோலாம் பெருசாக சேஞ்ச் பண்ணல. அதனால் இப்போ அதோடைய சைஸஸ் வந்து இப்போ ஓரளவு ஆப்டாக இருக்குது. இன்கேஸ் உங்களுக்கு அந்த ஏரோவுடைய சைஸஸ் வந்து உங்களுக்கு டிஸ்டர்ப்டாக இருக்குது அப்படின்னா, ஏரோவுடைய சைஸையும் வந்து நீங்கள் அந்த செட்டிங்ஸ்லேயே வந்து மாற்றிக்கிட்டு இருக்கலாம். ஓகே. நெக்ஸ்ட்டு அந்த சைஸஸை வந்து நான் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். அடுத்து அந்த காம்பனண்டோடைய நெக்ஸ்ட்டு ப்ரொஃபைல் வந்து இருக்குது. அது என்ன சைஸஸில் இருக்குது அப்படிங்கிறதுக்காக லேசாக நான் எகைன் வந்து லைட்டாக ரீகால் பண்ணிக்கிறேன். ரீகால் பண்ணிட்டு எகைன் நான் ட்ரா பண்ணலாம் அப்படின்னு பார்க்குறேன். ஓகே, அந்த ப்ரொஃபைலை வந்து இப்போ நான் ட்ரா பண்ணுறேன். அதோடைய அவுட்டர் டயாமீட்டர் எவ்வளோ அப்படின்றத ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன்.
ஸோ இதுதான் வந்து நான் மெஷர் பண்ண சைஸு. அந்த சைஸை வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். அடுத்து வந்து இந்த செக்ஷன் வந்து லைட்டாக டேப்பராக வந்து போயிருந்தது. அந்த ப்ரொஃபைலை வந்து நான் ட்ரா பண்ணணும். ஸோ அதை வந்து ட்ரா பண்ணிக்கிறேன். இப்போ டேப்பராக போனதோடைய செக்ஷன் வந்து திக்னஸ் கொடுத்தேன் அப்படின்னாவே அதோடைய சைஸ் வந்து டிஃபைன் பண்ணலாம். ஸோ நான் மெஷர் பண்ண அதோடைய திக்னஸ் 1 mm இருந்தது. அந்த 1 mm கொடுத்துட்டேன். அடுத்து அந்த ஸ்டெப்லேருந்து அந்த ஹைட்டு வந்து எவ்வளோ இருந்தது அப்படின்றத கொடுத்தேன் அப்படின்னாவே அதோடைய சைஸஸ் வந்து ஃபுல்லி டிபெண்டாக வந்து ஆயிரும். இப்போ நார்மலாக பார்த்தீங்கன்னா இந்த காம்பனண்ட் வந்து ஃபுல்லி டிபைன்ட் ஆயிடுச்சு. ஸோ ரிவால்வ் கொடுத்தேன் அப்படின்னா அந்த செக்ஷன் வந்து இப்போ எனக்கு க்ரியேட் ஆகி கிடச்சிருச்சு. இதான் நம்மளுக்கு தேவையான காம்பனண்ட்டு. பட்டு இதில் கீழே வந்து த்ரெட்டு இருந்தது. அதை வந்து ஜஸ்ட் உங்களுக்கு ஃபார்ம் பண்ணி காட்டுறேன். ஜஸ்ட்டு த்ரெட் ஃபார்ம் போயிட்டு அந்த அவுட்டர் டயாமீட்டருடைய செக்ஷன் மட்டும் க்ரியேட் பண்ணிட்டீங்க. கிளிக் பண்ணிங்கனாவே அந்த த்ரெட்டு ஃபார்மேஷன் வந்து உங்களுக்கு கிடச்சிரும். இதில் பார்த்தீங்கன்னா என்ன டைப் ஆஃப் த்ரெட், இன்டர்னல் கட்டிங்கா இல்லை அவுட்டர் கட்டா அப்படின்ற மாதிரி. இது அவுட்டர் கட்டு கொடுத்ததுனால எடுக்கலை. இன்டர்னல் கட்டு கொடுத்தேன். கட் த்ரெட்டு கொடுக்குறதுனால இப்போ வந்து உங்களுக்கு ஃபார்ம் ஆகும். இது மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு த்ரெட்டு கட்டிங் கொடுத்தீங்க அப்படின்னாவே வந்து இது மாதிரி மேலே கீழே அப்படியே போயிட்டே இருக்கும். ஜஸ்ட்டு இது வந்து உங்களுக்கு நெக்ஸ்ட் லெவல் ஒர்க் பண்ணும்போது லோட் ஆக ஆரம்பிச்சிடும். இது மாதிரி த்ரெட் கட்டிங்லாம் போட்டிங்க அப்படின்னா சாஃப்ட்வேர் வந்து ஹேங் ஆகிற மாதிரி. மேஜராக என்ன தான் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுற லேப்டாப்பாக இருக்கட்டும் இல்லை சிஸ்டமாக இருக்கட்டும், அதோடைய கெப்பாசிட்டி வந்து கரெக்டாக இருந்தால் தான் வந்து சாஃப்ட்வேர் இதாகும். இல்லாட்டி இது மாதிரி க்ளோஸ் பண்ணுற லெவலுக்கு நீங்கள் என்ன ட்ரா பண்ணியிருந்தீங்களோ அது வரை க்ளோஸ் பண்ணுற லெவலுக்கு போயிடும். இதுக்கு தான் வந்து நான் ஃபஸ்ட் எடுத்தாக்கலே சொன்னது, ஃபைலை வந்து ஃபஸ்ட்டே சேவ் பண்ணிவிட்டு ட்ரா பண்ணுங்கள் அப்படின்னு. என்னுடைய குட் லக் ஜஸ்ட்டு இப்போ வந்து அந்த ஃபைல் வந்து க்ளோஸ் ஆகலை. அதனால் நான் இந்த லெவல்லே வச்சு சேவ் பண்ணிக்கிறேன். நீங்கள் வந்து ஒவ்வொரு காம்பனண்ட்டு ட்ரா பண்ணுறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டே சேவ் பண்ணிவிட்டு அடுத்து நீங்கள் ட்ரா பண்ண ஆரம்பிங்க. நெக்ஸ்ட்டு இந்த ப்ரொஃபைலில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கட்டு இருக்குது. அந்த கட்டை வந்து ட்ரா பண்ணுறதுக்காக நான் வந்து இப்போ ஃப்ரண்ட் பிளேனை வந்து சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ அந்த ஃப்ரண்ட் பிளேனோடைய செக்ஷனில் வந்து என்ன ப்ரொஃபைல் இருந்ததோ அந்த செக்ஷனை வந்து நான் இப்போ வந்து ட்ரா பண்ணுறேன். நம்ம ட்ரா பண்ணுறது வந்து ஃப்ரண்ட் பிளேனுக்கு ஒரு சென்ட்ரல் லைனுக்கு சிமெட்ரிக்காக தான் இருக்கும். அதாவது மிட்டாக இருக்கும். அதனால் வந்து நான் ஒரு சென்டரில் ஒரு மிட் லைன் போட்டு அந்த ப்ரொஃபைலை வந்து நான் ட்ரா பண்ணிக்கிறேன். இந்த லைனுடைய லென்த்து பார்த்திங்கன்னா ஈக்குவல். அண்டு இந்த மிட்டுக்காக இது வந்து சிமெட்ரிக்காக இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு அதோடைய ஆர்க் டபுள் சைடு வந்து ஆர்க்காக இருந்தது. அதோடைய செக்ஷனை வந்து நான் க்ரியேட் பண்ணி அதை க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இப்போ அதோடைய திக்னஸ் மட்டும் கொடுத்தானா போதும், அந்த ப்ரொஃபைல் வந்து ஃபுல்லி டிபைன்ட் ஆயிரும். இப்போ நான் மிட்டில் வந்து நான் ஃபுல்லி டிபைன்ட் அப்படின்றது சொல்லும்போது உங்களுக்கு தோணியிருக்கலாம், என்ன ஃபுல்லி டிபைன்ட் அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு ஸ்கெட்ச் நீங்கள் சாலிட்வொர்க்ஸில் ட்ரா பண்ணுறீங்க அப்படின்னா அது வந்து ஃபஸ்ட்டு ட்ரா பண்ணும்போது பிளாக் கலரில் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ப்ளூ கலரில் வந்து தெரிஞ்சிருக்கும். அதை வந்து நீங்கள் ஃபுல்லாக டிஃபைன் பண்ணி அதோடைய சைஸஸாக இருக்கட்டும், இல்லை பெர்பெண்டிகுலராக இருக்குதா, இல்லை வெர்டிகலாக இருக்குதா, இல்லை டேன்ஜெண்ட்டாக இருக்குதா அப்படின்னு அந்த சைஸஸோடைய ரிலேஷன் கொடுத்து நீங்கள் அதை வந்து ஃபுல்லி க்ளோஸ்டு இதுக்காக ஃபிக்ஸ் பண்ணணும். அதான் வந்து ஃபுல்லி டிஃபைன்ட் அப்படின்னு சொல்கிறது. ஸோ நீங்கள் ஃபுல்லி டிஃபைன் பண்ணீங்க அப்படின்னா தான் நீங்கள் கொடுத்த சைஸஸ்க்காகவா அடுத்து நெக்ஸ்ட்டு ப்ராசஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த ப்ரொஃபைல் வந்து கரெக்டாக வந்து வரும். இல்லை அப்படின்னா அந்த சைஸஸுக்கு வந்து இருக்காது, கொஞ்சம் மாறி இருக்கும். அதனால் வந்து நீங்கள் வந்து ஃபுல் ஸ்கெட்ச் உங்களுடைய ஸ்கெட்ச் பார்த்தீங்கன்னா ஃபுல்லி டிபைண்டில் தான் வந்து நீங்கள் ட்ரா பண்ணணும். ஃபுல்லி டிபைண்டுக்கும் அன்ஃபுல்லி டிபைண்டுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, ஃபுல்லி டிபைண்ட் அப்படின்னா நீங்கள் ட்ரா பண்ண செக்ஷனுக்காக வந்து அந்த ஸ்கெட்ச் வந்து அந்த இடத்துல வந்து ஃபிக்ஸ் ஆயிரும்.
அண்ட் நாட் ஃபுல்லி டிஃபைன்ட் அப்படின்னா அந்த ஸ்கெட்சை வந்து நீங்கள் வேறு இடத்துல மூவ் பண்ணிங்கனாலும் ஈஸியாக மூவ் ஆயிரும். இது வந்து ஸ்கெட்ச்லேயே வந்து ஈஸியாக மூவ் ஆயிடுது அப்படின்னா நீங்கள் ஒரு காம்பனண்ட் கிரியேட் பண்ணியிருக்கீங்க, அந்த இடத்துல மூவ் ஆயிடுச்சு அப்படின்னா ஸோ நம்ம ரெக்யர் பண்ண சைஸஸுக்கோ இல்லை கரெக்டான இடத்துல பொசிஷனில் வந்து அந்த கட்டு வந்து க்ரியேட் ஆகிருக்காது, கொஞ்சம் மாறி தான் வந்து க்ரியேட் ஆகிருக்கும். அதான் வந்து ஃபுல்லி டிபைன்டுக்கும் அன்ஃபுல்லி டிபைன்டுக்கும் உள்ள வித்தியாசம். ஸோ நீங்கள் ட்ரா பண்ணுறீங்க அப்படின்னா அந்த ஸ்கெட்சஸ் வந்து ஃபுல்லி டிபைனில் தான் வரணும். ஃபுல்லி டிபைனில் வந்தீங்கன்னா நீங்கள் என்ன ரெக்யூருக்கு கேட்டு ட்ரா பண்ணீங்களோ அந்த சைஸஸ்க்கு வந்து அந்த ப்ரொஃபைல் வந்து க்ரியேட் ஆகும். அன்ஃபுல்லி டிஃபைன்டில் இது பண்ணீங்க அப்படின்னா ஏதாவது ஒரு ஸ்கெட்சஸை வந்து ஃபிக்ஸ் பண்ணலை அப்படின்னா அது கொஞ்சம் மாறி வேறு சைஸஸுக்கோ இல்லை வேறு லொக்கேஷன்லேயோ வந்து கட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது கரெக்டாக ட்ரா பண்ணதுனால இது ஃபுல்லி டிஃபைனில் கரெக்டாக அந்த ரெக்யர் பண்ண சைஸஸில் வந்து கிடச்சிருது. இப்போ நான் ஒரு கட்டு தான் கொடுத்துருந்தேன், அது வந்து எனக்கு அந்த ப்ரொஃபைல் வந்து 3 ப்ரொஃபைல் வந்து வேணும் அது மாதிரி. அதனால் நான் சர்க்குலர் பேட்டர்னில் போய்ட்டு பண்ணிக்கிறேன். ஏன்னா அது அந்த ப்ரொஃபைல் வந்து சர்க்குலராக இருக்குது அப்படிங்கிறதுனால சர்க்குலராக கட் பண்ணேன் அப்படின்னா அதோடைய ப்ரொஃபைலில் சுற்றி அந்த கட் செக்ஷன் வந்து கிடைக்கும். அது மாதிரி தான் இப்போ வந்து இந்த ப்ரொஃபைலை வந்து நான் க்ரியேட் பண்ணிக்கிட்டேன். ஸோ ஜஸ்ட்டு இந்த காம்பனண்ட்டோடைய ஃபுல் இது வந்து முடிஞ்சது. ஜஸ்ட் நம் எப்போதும் போல் மெட்டீரியல் அப்ளை பண்ணி பார்க்குறேன். இப்போ வந்து ஜஸ்ட்டு ஸ்டீல் அப்ளை பண்ணி பார்க்கலாமே அப்படின்ற மாதிரி ஏதாவது ஒரு காம்பனண்ட்டை வந்து எடுத்து பார்க்குறேன். அலுமினியம் ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணி பார்க்குறேன். இந்த காம்பனண்ட்டுக்கு வந்து அலுமினியம் அப்ளை பண்ணி பார்க்கும்போது இதோடைய இது பார்த்திங்கன்னா 47 கிராம் வந்து கிடச்சிருக்குது. ஃபஸ்ட்டு இப்போ வேறு ஒரு மெட்டீரியல் ஏதாவது அப்ளை பண்ணி பார்க்கலாம், ஸ்டீல் அப்ளை பண்ணி பார்க்கலாமே அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா நான் மெஷர் பண்ணி பார்க்கும்போது 135 கிராம் வந்து கிடைக்கிது. இதோடைய வெயிட் பார்த்திங்கன்னா 135 கிராம் கிடைக்கிது. ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா இது வந்து பிளாஸ்டிக் தான். ஜஸ்ட்டு நான் பிளாஸ்டிக் மெட்டீரியலை வந்து இந்த காம்பனண்ட்டுக்கு அப்ளை பண்ணும்போது பார்த்திங்கன்னா இதோடைய இது 17 கிராம் தான் வந்து கிடைக்கிது. ஸோ இப்படி வந்து நீங்கள் வந்து நீங்கள் டிசைன் பண்ண மாடலுக்கு வந்து டிஃப்ரெண்ட் மெட்டீரியலில் வந்து ப்ராசஸ் பண்ணிங்கன்னா அதோடைய வெயிட்டேஜ் வந்து எவ்வளோ இருக்கும் அப்படின்றத வந்து உங்களால் வந்து கால்குலேட் பண்ணிக்கிற முடியும்.